Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga sindilla நிறைய parents and students வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா மேனேஜ்மென்ட் கோட்டாவுக்கு டீடைல்டு வீடியோ வேணும் அப்படினு சொல்லியிருந்தீங்க. ஸோ மேனேஜ்மென்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு, எத்தனை நான் மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு, அதுக்கு கோட்டா வைஸ் NRI லேப்ஸ், தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதுக்கெல்லாம் கட் ஆஃப் ரேங்க், சேஃப் ரேங்க் போன வருஷம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான், கேட்டகரி வைஸ் ரேங்க் கிடையாது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது நமக்கு இங்கே கோட்டா வைஸ் சீட் வராது, கேட்டகரி வைஸ் சீட் வராது, எல்லாமே ஓப்பன் மெரிட் சீட், மார்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே சீட் அலாட் பண்ணுவாங்க, கேட்டகரி வைஸ் சீட் வராது. ஓகே, இப்போ PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டானாலே ஃபீஸ் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 13.5 லட்சம், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எந்த கோட்டாவாக இருந்தாலும். பட் NRIக்கு 23.5, NRI லேப்ஸ்னா 21.5 அந்த மாதிரி இருக்கும். அப்டேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு 5 to 6 லட்சம் எக்ஸ்ட்ரா வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். PSGயில் போன வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா 506 மார்க், அதாவது ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க், மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் 1196 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. NRIக்கு 315 மார்க், அதாவது 6268 ரேங்க் வரைக்கும் PSGயில் போன வருஷம் சீட் கிடைச்சிருக்கு. NRI லேப்ஸ்ட் சீட் அப்படிங்கிறது என்னன்னா, NRIல ஃபில் ஆகாத சீட்டு NRI லேப்ஸ்டா போவோம், NRI சீட் PSGயில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இது நான் மைனாரிட்டி காலேஜ். ஓகே, அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகா அப்படிங்கிறது ஒரே ஒரு மலையாளம் மைனாரிட்டி காலேஜ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிறதுல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 470 மார்க் வரைக்கும், அதாவது 1840 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. மலையாளம் மைனாரிட்டிங்கிறது நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், கேரளா ஸ்டூடெண்ட்டு, மலையாளம் பேசுகிற ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம் கிடையாது. மலையாளம் மைனாரிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு சேர்ந்த நேட்டிவ் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு தான் இந்த மலையாளம் மைனாரிட்டி கோட்டா. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வராது. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா அப்ளை பண்ணி வருவாங்க, கம்பீட் பண்ணி. பட் எங்கெல்லாம் மைனாரிட்டி கோட்டா வருது அங்கெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே எலிஜிபிள், எக்ஸப்ட் CMC வெள்ளூர். அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ ஸ்ரீ மூகாம்பிகால மலையாளம் மைனாரிட்டி கோட்டாவுக்கு 142வது மார்க், அதாவது 12006 ரேங்க் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. NRIல 107 மார்க் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே கிடைச்சிருது, 13,175 ரேங்க் வரைக்கும். NRI லேப்ஸ்ட் 196 மார்க், 10,148 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மதுராந்தகத்தில் இருக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 461 மார்க், 2036 ரேங்க் வரைக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் 2036 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. NRIல 189 மார்க், 10,376 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. NRI லேப்ஸ்ல 204 மார்க், 9,851 மார்க் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் தான் நம்ம சொல்றோம். ஸ்ட்ரே வேகன்சி, ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி நம்ம இன்க்ளூட் பண்ணல, ஒன்லி டில் மாப் அப் ரவுண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்துங்க தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 456 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 2166 ரேங்க் வரைக்கும். இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜ். NRI லேப்ஸ்ல 107 மார்க் ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கே கிடைச்சது, 13,153 ரேங்க் வரைக்கும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர், இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி. இவங்க வந்து, அதாவது ஒரு தெலுங்கு மைனாரிட்டியோ மலையாள மைனாரிட்டியோ கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ கல்லூரி இருந்தது அப்படின்னா அவங்க எல்லா சீட்டுமே மைனாரிட்டி கோட்டாவுக்கு கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, கொஞ்சம் சீட்டு மைனாரிட்டி கோட்டாவுக்கு பிரித்து கொடுக்கலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சீட் கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி கோட்டா தெலுங்கு மைனாரிட்டிக்கும் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 443 மார்க், 2512வது மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க், ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் ஸ்டேட் ரேங்க். அதே தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவுக்கு 143 மார்க், 11,957 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. NRI லேப்ஸ்டுக்கு 107 மார்க், 13,153 ரேங்க், 57வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 489 மார்க், அதாவது 1482 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. NRI கோட்டாவுக்கு 122 மார்க், 12,688 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. NRI லேப்ஸ்டுக்கு 489 மார்க், 14,000 சில்ட்ர ரேங்க். இது இல்ல 1483 ரேங்க் தான். கரெக்ட் தான் 1483 ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு NRI லேப்ஸ்டுக்கு. ஓகே, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம், மேனேஜ்மெண்ட் கோட்டா 397 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. தட் இஸ் 3777 ரேங்க் வரைக்கும்.
இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். 109 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 13,093வது ரேங்க் வரைக்கும். இப்போ அன்னபூர்ணா சேலத்துலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா மட்டும்தான் போன வருஷம் அலாட் ஆகிருக்கு. 199 மார்க் 10,062வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அன்னபூர்ணால என்ஆர்ஐக்கு 143, என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 116 மார்க் வரைக்குமே சீட் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ முத்துக்குமரன்ல என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 133 மார்க், அதாவது 12,324வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டி மட்டும்தான் போன வருஷம் 267 மார்க்கோட முடிஞ்சு போச்சு. 7,788வது ரேங்க். என்ஆர்ஐக்கு 107 மார்க் 13,148வது ரேங்க் வரைக்கும். என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 324 மார்க் 5,929வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நம்ம போடுற ரேங்க் எதுவுமே கேட்டகரி ரேங்க் கிடையாது. தெலுங்கு மைனாரிட்டி ரேங்க் அது கிடையாது, மலையாளம் மைனாரிட்டி ரேங்க் அது கிடையாது, எல்லாமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா மட்டும்தான் அங்கே அலாட் பண்ணாங்க. போன வருஷம் 163 மார்க் 11,296வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐக்கு 121 மார்க் 12,708வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 213 மார்க் 9,591வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 466 மார்க் 1934வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 111 13,008வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா 495 மார்க் வரைக்கும் 1363வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐக்கு 253 மார்க் 8,264வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை தமிழ், அதாவது தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா, மலையாளம் மைனாரிட்டி கோட்டா, இவங்க எல்லாமே டிஎன் நேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது. இது ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள், இதுவும் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். ஓகே, ஸோ அருணை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், திருவண்ணாமலையில் இருக்குது. 137 மார்க் 12,194வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸில் 107 மார்க் 13,159வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூரில் 369 மார்க் 4,561வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இது நான் மைனாரிட்டி காலேஜ். என்ஆர்ஐக்கு 166 மார்க், அதாவது 11,204வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாமக்கல், இது மைனாரிட்டி கல்லூரி கிடையாது. 438 மார்க் 2,654வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐக்கு 186 மார்க் 10,500வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ், இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். இங்கே வந்து 13.5 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் மட்டும், அது இல்லாமல் 6-7 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அது நீங்கள் காலேஜில் விசாரிச்சுக்குங்க. 369 மார்க்குக்கு சீட் கிடச்சிருக்கு. 4,557வது ரேங்க் வரைக்கும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். என்ஆர்ஐக்கு 111 மார்க் 13,004வது ரேங்க். என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 266 மார்க் 7,813வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், இது ஒரு நான் மைனாரிட்டி காலேஜ். 433 மார்க், அதாவது 2,779வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ஆர்ஐக்கு 116 மார்க் 12,862வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை, இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி கல்லூரி. கிறிஸ்டியன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 269 மார்க் 7,709வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 13.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டும், இதர ஃபீஸ்லாம் 5-6 லட்சம் வரும், நீங்கள் விசாரிச்சுக்கணும். என்ஆர்ஐ லேப்ஸ் 114 மார்க் 12,917வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு 424 மார்க் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட் கிடச்சிருக்கு. 3,021வது ரேங்க் வரைக்கும். என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 115 மார்க் 12,891வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் 389 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 3,976வது ரேங்க் வரைக்கும். என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 140 மார்க் 12,118வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. சிஎம்சி வெள்ளூர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் கோட்டா, சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் இது வந்து டயசிஸ் மூலியமா மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டி நெட்வொர்க் சிஎம்சி வெள்ளூரில் மட்டும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் மூலியமாக சீட் அலாட் ஆகி வருவாங்க. இதில் வந்து ஸ்டாஃப் கோட்டாவுக்கு 523 மார்க் 975வது ரேங்க் வரைக்கும். மைனாரிட்டி நெட்வொர்க்கில் 421 மார்க் 3,116வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பட் இந்த மார்க்கெல்லாம் இந்த ரேங்க் எல்லாம் பர்மனன்ட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு 3,116வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குன்னா 3,115ல் இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அப்படி இல்லை. டயசிஸை பொறுத்த வரைக்கும்
சிஎம்சி வெள்ளூரில் எக்கச்சக்கமான டயசிஸ் இருக்கும். ஒவ்வொரு டயசிஸ்க்கும் 1 or 2 சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ டயசிஸ் மார்க் வேரி ஆகும். இந்த மார்க் இருந்தால் எனக்கு சிஎம்சி வெள்ளூரில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி நெட்வொர்க்கில் சீட் கிடச்சிருங்கிறது தப்பான ஒரு கருத்து. இது ஏன் சும்மா அப்படி போட்டிருக்கோமே தவிர we cannot say that இந்த மார்க் இந்த ரேங்க்கு சீட் கிடைக்கும். எவ்ரி இயர் திஸ் வில் சேஞ்ச். அந்த டயசிஸ்ல அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் ரேங்க்கும் எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். ஒரு டயசிஸ்க்கு 2 ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அந்த டயசிஸ் மூலியமா அப்ளை பண்றவங்க, இப்ப திருச்சி டயசிஸ் மூலியமா அப்ளை பண்றவங்கள டாப் ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளவு வச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் அதே திருச்சியில வேற டிஸ்ட்ரிக்ட்காரங்க அங்க வரப்போறது இல்லை, வேற டயசிஸ்காரங்க அங்க வரப்போறது இல்லை. ஸோ ஒவ்வொரு டயசிஸ்க்கும் 1 சீட் 2 சீட் அலாட் பண்றதுனால கட் ஆஃப் மார்க்னு ஒன்று மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கும் ஸ்டாஃப் கோட்டாவுக்கும் சொல்ல முடியாது. நம்ம ஸ்டாஃப் கோட்டாவுக்கு ஒரு 10 சீட் இருக்குன்னா அது ஸ்டாஃபோட குழந்தைங்க அந்த வருஷம் டாப் 10 யார் வராங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டா 347 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இங்கே ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 5243 ரேங்க் வரைக்கும். இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவுக்கு 111 மார்க் 13024 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐக்கு 145 மார்க் 11905 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 121 மார்க் 12703 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதுவும் தெலுங்கு மைனாரிட்டி தான். 250 மார்க் 8362 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு மைனாரிட்டிக்கு 113 மார்க் 12939 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர். இதே பேர்லேயே பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, காலேஜ் ஒன்று இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டி, காலேஜ், இந்த ஸ்ரீனிவாசன் எல்லாமே தெலுங்கு மைனாரிட்டி தான் தனலட்சுமி கண்ட்ரோலில் வர உங்களுக்கு. இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 443 மார்க் 2512 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ன இது தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவுக்கு 11957 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐக்கு 136 மார்க் 12618 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு 13157 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட டேட்டா 2023 டேட்டா. இதை வச்சு நமக்கு 19ஆம் தேதி தமிழ்நாடுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 7.5% இதுக்கெல்லாம். ஸோ நமக்கு எவ்வளோ மார்க்குக்கு எங்கே எந்த ரேங்க்ல எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.